அறிவோம். குலதெய்வம் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது போகணும். அங்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜலதானம் பண்ணணும். இப்ப பாட்டில தண்ணி விற்கிறாங்க எல்லா இடத்துலயும். உங்களால முடிஞ்சது எத்தனை பாட்டில் வாங்க முடியுமோ வாங்கி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தாக சாந்திக்காக அந்த ஜலத்தை கொடுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனா உங்களுடைய ஜீனானது விழிப்படையும் நான் சொன்னேன். அந்த விழிப்படையக்கூடிய ஜீன்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் செல்களுக்கு வருது. இப்ப இந்த செல்லு ஜீன்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் வந்ததுனால தான் இந்த அளவு வளர்ந்துருக்கு. இந்த விரல் பாருங்க, அது போதும்னு சொல்லிடுது, இதோட நின்றுடுது. அதே இந்த விரல் இது வரைக்கும் வந்த உடனே நில்லுன்னு சொல்லி நிறுத்தியாச்சு. இந்த சிக்னல் எங்கேருந்து வருது? ஜீன்ல இருந்து வருது. இந்த செல்லுல என்னங்க இருக்கு அப்படின்னா, செல்லுல வாட்டர் தான் இருக்கு, தண்ணி இருக்கும். அப்ப அந்த வாட்டர் நம்ம தானம் கொடுக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், ஜீன் வேக்கப் ஆகுது. இந்த ஜலதானத்தை பண்ணுகிற போது நமக்கு பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த ஜீன் சொல்றத இந்த செல்லு கேட்கும். செல்லு அபரிமிதமா வளராது, கேன்சர் வராம தடுத்துக்கலாம். இது எனக்கு என்னுடைய குருநாதர் துர்கை சித்தர் சுவாமி சொல்லி கொடுத்த ரகசியம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதை எல்லாருக்கும் அனுப்புங்க. அனைவரும் பயன்பெறட்டும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். இதற்காக நான் ஜெயதுர்கா பீடத்திலிருந்து துர்கை சித்தர் சுவாமிகளை வணங்கி உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை.